வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டே 2 ஆஃப் லேர்னிங் காலிஸ்தெனிக்ஸ். இன்னைக்கு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நேராக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன். இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா வால் சப்போர்ட்டோட ஹேண்ட் ஸ்டாண்ட் நிற்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். அதனால ப்ராப்பராக நிறைய ஸ்டிச்சஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புஷ்அப்லாம் டிஃப்ரெண்ட் வேரியேஷனாக எடுத்துட்டு எல்லாமே வார்ம் அப் தான். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எதுவும் இன்ஜுரி ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டு முதல் வேலையாக ஃப்ராக் ஷீட் தான் ட்ரை பண்ணேன். அது என்னால் 10 செகண்ட்க்கு மேலே ஹோல்ட் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமா இருந்து அந்த சந்தோஷத்தோடய க்ரோ ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தேன். அதுவும் ஒரு 5 செகண்ட்க்கு மேலே ஹோல்ட் பண்ண முடிஞ்சுது. அதனால ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 2 போஸ்ட்லையும் நீங்கள் வந்து கொஞ்சம் மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு வால் ஸ்டாண்ட் தான் நிற்கணும். அதாவது செவுத்துல காலை சப்போர்ட் வச்சுட்டு ஹேண்ட் ஸ்டாண்ட் நின்று பார்க்கணும். நின்று எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணணும். அதனால மரத்தை சப்போர்ட்டாக எடுத்துட்டு நான் வந்து ஹோல்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். அது ஒழுங்காக வரல. அதனால அப்படியே மரத்தை மாற்றிட்டு நேராக பார் கம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு கொஞ்சம் மிஸ்டேக்லாம் கண்டுபிடிச்சான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ண ட்ரை பண்ணிட்டு அப்படியே 3 செட்டாக அதை போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து புதுசாக ஒரு ஸ்கில் அன்லாக் பண்ணியிருக்கான். அதையும் அப்படியே செஞ்சு காமிச்சான். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு பேசிக்கான ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பைக் புஷ்அப் ஒரு 3 செட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆப்ஸ்க்கு ஒர்க் அவுட் போடல. ஏன்னா நேற்றுக்கு பண்ணதே பயங்கரமான ஒர்க் அவுட்டாக இருக்கு. அதனால ஆப்ஸ் எல்லாம் இன்னைக்கு பயங்கரமாக வலிச்சு என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல. அதனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். மறக்காம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய்.